வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் எழுந்துக்கும் போதே கொஞ்சம் ஹாப்பியாக தான் எழுந்தேன். பிகாஸ் நாளைக்கு சாட்டர்டே சண்டே வீக்கெண்டுன்றதுனால கொஞ்சம் ஹாப்பி மூடோட தான் எழுந்தேன். எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போயிட்டேன். கிச்சனுக்கு போயிட்டு அரிசி ஊற வச்சுட்டு ஒலை ஒரு பக்கம் போட்டுட்டேன். காலையிலே பிளாக் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் எழுந்ததும் கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிட்டு இந்த கேப்பில் அரிசி நல்லா ஊறிடுச்சு. ஊறினதும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒலை கொதித்ததும் அரிசி போட்டுட்டு நைட்டு தேய்ச்சி வச்சுருந்த பாத்திரம்லாம் அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து லைனாக அடுக்கி வச்சுட்டேன். ஏன்னா அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வச்சா தான் நெக்ஸ்ட்டு பாத்திரம் விழும்போது அது ஈஸியாக தொலைக்கி வைக்கலாம் அப்படின்றதுனால அப்பப்போ ஒர்க்கை அப்பப்போ முடிச்சிடுவேன். எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சுட்டேன். இன்றைக்கி தேவையான காய்கறிலாம் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணேன். காலிஃப்ளவரை கொஞ்சமாக உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்ச கேப்பில் சாதம் வெந்துடுச்சு. சாதத்தை வெந்ததுக்கப்புறம் நல்லா சாதத்தை வடிச்சிட்டு பச்சை பட்டாணி ஒரு பக்கம் வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் பச்சை பட்டாணியும் ஒரு 4 விசில் வச்சு எடுத்து வச்சுட்டேன். லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுனால சாதத்தை நல்லா ஆற வச்சு தான் எப்போவுமே பேக் பண்ணுவேன். நைட்டே ஒரு சில நேரங்களில் என்ன டிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஆனால் மார்னிங் எழுந்துக்கும் போது குட்டி பொண்ணு தூங்குறாளா இல்லையா அதை பொறுத்து தான் என்னோடய டிஷ் அதுவா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்துக்கும் போது தான் தெரியும். பிகாஸ் அவள் எழுந்துட்டாள்னா என் கூடவே விளையாடணும்னு சொல்லிட்டு இடுப்பில் உட்காந்துருவா. அப்படி இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பா. அதனால் அந்த டைமில் என்ன தோணுதோ அதை ஃபாஸ்ட்டாக செஞ்சு பேக் பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி அவங்க நல்ல தூக்கத்தில் இருந்தாங்க. அதனால் நைட்டு என்ன பிளான் பண்ணணும் அது நல்லபடியாக காலைல முடிஞ்சுது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு வச்ச சாதமே மீதி அப்படியே இருந்துச்சு. சரி அதை வச்சு நம்ம கஞ்சி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தயிர் ஊற்றி உப்பு போட்டு நல்லா கை வச்சு கரைச்சிட்டு நேற்று வச்ச மீன் குழம்பும் அப்படியே இருந்துச்சு. அதை இப்போ சைடில் வச்சுட்டு அழகாக சாப்பிட்டுட்டோம். இந்த எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் தூங்கினவங்க எழுந்தாங்க. எழுந்ததும் கிச்சனுக்கு வந்துட்டாங்க. கிச்சனுக்கு வந்ததும் என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல. ஃபாஸ்ட்டாக குட்டி பையனுக்கு லஞ்ச் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காலிஃப்ளவர் பட்டாணி ரைஸ் பேக் பண்ணிவிட்டேன். சைட் டிஷ்க்கு பச்சை பயிறு வடை, ஸ்நாக்ஸுக்கு முந்திரி திராட்சை கொஞ்சம் கொடுத்துவிட்டேன். ஏன்னா பச்சை பயிரே கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்றதுனால மினிமலாக இருக்கட்டும் முந்திரி திராட்சை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தேன். நம்மளோட வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.